ஹே காய்ஸ், இன்னைக்கு சின்ன மருமகள் எபிசோடில் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு தமிழ்ச்செல்வி தான் ஃபோன் பண்ணி சொன்னான்னு நினச்சி அதை நம்பி அவங்க அப்பாவும் இவனை கூப்பிட்டுட்டு வந்து சக்தியை கூட்டிட்டு வந்து எப்படியாவது இவ கூட சேர்த்து வச்சணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கூட்டின்னு வந்துடுவார். இங்கே நைஸாக யாருக்கும் தெரியாமல் ஜெனியை வந்து கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டுட்டு போயிட்டு கோயிலில் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிருவாரு. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு 2 பேரும் வந்து என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். நான் என் பொண்ணுக்கிட்ட பேசிட்டேன். என் பொண்ணு அவுட் ஹவுஸ்க்கு உங்களை வந்து கூட்டின்னு வர சொல்லிட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே ஜெனி வீட்டில் வந்து ஜெனி படுத்து தூங்குறான்னு நினச்சி ஜெனி எழுப்புவாங்க. அப்புறமேட்டா தான் தெரியும் ஜெனி இல்லைன்னு சொல்லிட்டு. ஜெனி ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பா அம்மாவும் இவ தனியாக போகிறது இருந்தால் எப்பயோ போயிருப்பா, இவளுக்கு தனியாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ராஜாங்க வீட்டிலேருந்து தான் அதிகமாக ப்ரெஷர் பண்ணுறாங்க, அவங்க வீட்டிலேருந்து தான் யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு முடிவே பண்ணுறாங்க. உடனே அவங்க தலைவரும் நீங்கள் போய் ராஜாங்க வீட்டில் போய் பிரச்சனை பண்ணுங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுங்க, எப்படியாவது பொண்ணை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாரு. இங்கே வந்து தமிழ்ச்செல்வி வந்து காலேஜ் கூட போக மாட்டா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் போகல, எனக்கு ஜெனியை நினச்சி கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் லீவ் போட போகிறேன்னு சொல்லுவாள். இங்கே அவங்க அப்பா வந்து அவுட் ஹவுஸ்க்கு கூட்டின்னு போகிறதுக்கு பொண்ணையும் அப்படியே அவுட் ஹவுஸ்க்கும் கூட்டின்னு வந்துடுவார். இங்கே ஜெனியோட வீட்டில் ஜெனியை காணான்னு சொல்லிட்டு நேராக பிரச்சனை பண்ணுறதுக்கு இங்கே வீட்டுக்கே வந்துடுவாங்க. வீட்டுக்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் தான் உங்ககிட்ட அவ்வளோ சொன்னோம்ல, இது எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம், இதில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும், இவ்வளோ சொல்லி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னோடனே ராஜாங்க சொல்வார், எங்கள் குடும்பத்துலேருந்து யாரும் இதில் தலையிடக்கூடாது, நான் தெளிவாக சொல்லிட்டேன், யாரும் இது பண்ணியிருக்க மாட்டாங்கன்னொடனே இல்லை நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னோடனே தமிழ்ச்செல்வி கேட்பாரு, நீ ஏதாவது பண்ணியான்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா, சத்தியமா நான் எதுவும் பண்ணல மாமான்னு சொல்லிடுவா. பார்த்தீங்களா கேட்டிங்கல்லன்னு சொன்னோடனே கரெக்டாக அந்த நேரம் பார்த்து சித்ரா எல்லாம் வந்துட்டு, மாமா மாமா அவுட் ஹவுஸ் நம்ம பூட்டி தானே வச்சிருந்தோம், திடீர்னு அவுட் ஹவுஸ்லேருந்து சத்தம் வருது, யாரும் இருக்க மாதிரியே தெரியுது, எதுவும் திருடுன்னு வந்துட்டானான்னு தெரியல, கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோடனே இவங்க அவுட் ஹவுஸில் தான் என் பொண்ணை வந்து நீங்கள் கடத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் திறந்து பார்ப்பாங்க. திறந்து பார்த்தா தமிழ் அவங்க அப்பா வருவார். அம்மா நான் நீ சொன்ன மாதிரி எல்லாமே நான் பண்ணிட்டேன்னு சொன்னோடனே தமிழுக்கு ஒன்றுமே புரியாது, ஷாக் ஆகிடும். உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் வெளில வந்துடுவாங்க. வெளில வந்தோடனே என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்னு சொன்னோடனே எல்லாரும் அதிர்ச்சியில் நிற்பாங்க. தமிழ் அப்பா மட்டும் சிரிச்சுன்னே நிற்பாரு. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.